கோயில் அல்ல அப்படிங்கிறது உறுதியாகுது. இது ஒரு சைவ கோயில். இந்த கல்வெட்டே சொல்லுது, காத்து ஆட்கொண்ட நாயனாருங்கிற அந்த வார்த்தையே அந்த சிவனுக்குரிய சொல்லவே இந்த கல்வெட்டு சொல்லுது. இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் கொமர்லிங்கத்துல இருக்கிற ஒரு பெருமாள் கோயில்ல நின்றுட்டு இருக்கிறோம். இது ராஜவாய்க்காலுக்கு பக்கத்துல ராஜவாய்க்கால் வடக்கு புறமா இந்த பெருமாள் கோயில் இருக்குது. இதை உள்ளூர் பொதுமக்கள் ஆத்தோர வெங்கட்ராமர் கோயில், பெருமாள் கோயில், ராமர் கோயில் இந்த மாதிரி பேர்கள் அழைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே இது ஒரு சிவன் கோயில். இந்த கல்வெட்டுகள் முழுவதுமே சிவன் கோயிலுக்குரிய கல்வெட்டுகளாக தான் இருக்கு. இதை 1909 இந்தியாவுடைய மத்திய தொழில்துறை படி எடுத்திருக்காங்க. கல்வெட்டுக்கு அப்புறம் படி எடுத்திருக்காங்க. அப்படி படி எடுத்த போதும் இதை வெங்கடேச பெருமாள் கோயில் அப்படியெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னும் இருக்கிற கல்வெட்டுகளை போய் ஆராய்ச்சி பார்த்தபோது சிவன் கோயிலுக்குரிய கல்வெட்டுகள் தான் இங்க இருக்கிறது தெரிய வருது. வீரராஜனோட அந்த மாதிரி கொங்கு சோழ மன்னருடைய கல்வெட்டுகள், வீரகேரள மன்னருடைய கல்வெட்டுகள்லாம் இங்க அதிகமா இருக்கு. எல்லா கல்வெட்டுகளுமே சிவன் கோயிலை பற்றி தான் குறிப்பிடுது. ஒரே ஒரு கல்வெட்டு கூட இது வைணவ கோயிலை பற்றியான குறிப்புகள் ஒரே ஒரு கல்வெட்டுல கூட இல்லை. அதனால இது ஏற்கனவே சிவன் கோயிலா இருந்திருக்குது அப்படிங்கிறது சான்று நமக்கு கிடைக்கும். இது கொங்கு சோழ மன்னர் வீரராஜேந்திரனுடைய காலத்துல பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு ஆதிசைவ சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் சொல்லுது. அது கருவறைக்கு தென்பகுதியில இருக்கு. ஆதிசைவ சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் ஆதிசைவ சக்கரவர்த்தி, ஆதிசைவ பிராமணர்கள் அவங்கெல்லாம் சைவ கோயில சிவனுக்குரிய பூசனை செய்யறவங்க. அவங்களுடைய பேர் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு கொடை வாங்கினத ஒரு பழஞ்சலாகை அச்சு, ஒரு 15 பழஞ்சலாகை அச்சு அவங்க கொடை வாங்கினதான செய்தி அந்த பக்கம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அது இந்த சிவபிராமணர்கள் இங்க பூஜை பண்ணுறாங்கிறது உறுதியாகுது. அதனால இது வைணவ கோயில் இல்லைங்கிறதும் உறுதியாகுது. இந்த கோயிலுடைய உள்பகுதியில கருவறைக்கு முன்னாடி ஒரு ஆஞ்சநேயர் சிலை வச்சிருக்கிறாங்க. அது ஏறக்குறைய 17 அல்லது 18ஆம் நூற்றாண்டு சேர்ந்த சிலை. ஒரு சைவ கோயில்ல ஆஞ்சநேயர் சிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த சிலை இந்த பகுதியில இந்த சிவன் கோயில் ஒரு 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வழிபாட்டுல இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் நமக்கு சான்றுகள் கல்வெட்டுல கிடைக்குது. அதற்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்தினால இந்த சிவன் கோயில் அழிஞ்சு போனதுனால அது அப்படியே சிதலமடைந்து போயிடுச்சு. அதற்கு பின்னாடி இந்த பகுதியான பாளையப்பட்டுக்கள் இதை பெருமாள் கோயிலா மாற்றுறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதனாலதான் உள்ளுக்குள்ள 17 அல்லது 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு வாளியில் மணிகட்டி ஆஞ்சநேயர் உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அதை தவிர இந்த கோயில்ல பெருமாளோ, தாயாரோ அல்லது கருடாழ்வாரோ அது மாதிரி வைணவம் தொடர்பான எந்த சிலைகளுமே இதுல இல்லை. இது ஒரு பலிபீடம். இந்த கோயிலுக்கு நேர் முன்னாடி இருக்கிற பலிபீடம். இதுல வீரராஜேந்திர சோழனுடைய ஒரு கல்வெட்டு, சிதைந்து போன ஒரு கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டுல தில்லை மூவாயிரவர் அப்படிங்கிற ஒரு சைவ பிராமணர், ஒரு சிவபிராமணர் இந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இது கல்வெட்டு சரிஞ்சு போயிருக்குது. அந்த தில்லை மூவாயிரவர்ங்கிற சிவபிராமணர் இந்த சிவன் கோயிலுக்கு அளிக்கப்பட்ட கொடைகள் இந்த கல்வெட்டுல எழுதியிருக்கிறாங்க. இந்த பலிபீடத்தில் இருக்கக்கூடிய இந்த சைவ கல்வெட்டுனாலையும் இந்த கோயில் பெருமாள் கோயில் அல்ல அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. இந்த மாதிரி கோயிலுடைய முன் மண்டபத்துல இந்த பட்டிகையிலையும் குமுதத்திலையும் இந்த தென்பகுதி கோயிலுடைய முன் மண்டப தென்பகுதியில பட்டிகையிலையும் குமுதத்திலையும் இருக்கிற கல்வெட்டு விக்ரம சோழனுடைய கல்வெட்டு. இது 20 அப்படின்னு அந்த பக்கம் இருக்கிறது அழிஞ்சு போச்சு. ஏறக்குறைய பெருமளவு சிதைந்து போன கல்வெட்டு. இந்த கல்வெட்டு ஆதிசைவ சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு சிவபிராமணர் குறிப்பிடுது. ஆதிசைவ சக்கரவர்த்திகள் அப்படிங்கிறவர் சிவன் கோயிலுக்குரிய பூசனை பண்ணக்கூடிய சிவபிராமணர்கள். வைணவ கோயில்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த கல்வெட்டின்படியும் இது பெருமாள் கோயில் அல்ல, சிவன் கோயில்ங்கிறது இந்த கல்வெட்டின் மூலமும் உறுதியாகும். அதே மாதிரி இந்த சிதலமடைந்த கோயிலுடைய கருவறை தென்மேற்கு மூலையில பட்டிகையிலையும் குமுதப்பட்டையிலும் இருக்கிற கல்வெட்டு இருக்குது. இது கோனேரி உண்மை கொண்டான் அப்படிங்கிறவருடைய கல்வெட்டு, அரச நேரடி வரியை குறிக்கிற கல்வெட்டு. இந்த கல்வெட்டுடைய இறுதியிலும் பாத்தீங்கன்னா பன்மாகேஸ்வர ரக்ஷை அப்படின்னு சொல்லி முடியுது. இந்த பன்மாகேஸ்வர ரக்ஷை அப்படின்னு சொல்லி கல்வெட்டின் இறுதியில் முடிந்தால் அந்த கல்வெட்டு உறுதியாக அது சிவன் கோயிலுடைய சேர்ந்த கல்வெட்டு. பெருமாள் கோயிலுக்கோ வைணவ கோயிலுக்கோ அந்த மாதிரி பெண்மாகேஸ்வர ரக்ஷைங்கிற சைவ சொல் வரவே வராது. அப்படி பெருமாள் கோயிலா இருந்திருந்தால் இது ஸ்ரீ வைஷ்ணவ ரக்ஷை அப்படிங்கிற பேரு தான் அது வந்திருக்கும். இங்க இருக்கிற இந்த கல்வெட்டு இங்க இருக்கிற எல்லா கல்வெட்டுமே இறுதியில ஸ்ரீ பன்மாகேஸ்வர ரக்ஷை அப்படிதான் முடியுது. அது சைவ கொடை கொடுத்து சைவ கோயிலுக்குரிய இறுதி சொல்லது, இறுதி மங்கள சொல்லது. இந்த கல்வெட்டுல இருக்கிறதுனால இது மேலும் ஒரு சான்றாகிறது. இது வைணவ கோயில் அல்ல, பெருமாள் கோயில் அல்ல, இது சிவன் கோயில் அப்படிங்கிறது இது மேலும் ஒரு சான்றாகிறது.
கோயில் கருவறையினுடைய வடபுறம் பட்டிகையிலையும் முப்பட்டை குமுதத்திலையும் இந்த இது வந்து கோமுகம் சொல்லுவாங்க, பெருநாளம், நீர் போற வழி, கருவறையிலிருந்து நீர் போற வழி. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கல்வெட்டு இருக்கு. இது வந்து முழு கல்வெட்டுல இருந்து சிதைந்து போன கல்வெட்டு, விக்ரம சோழனுடைய கல்வெட்டு. இந்த கல்வெட்டு ஏறக்குறைய செறிஞ்சு போயிடுச்சு. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த சிவன் கோயில், அதாவது இந்த கோயில ஆளுடையார் காத்தாட்கொண்ட நாயனார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது. இந்த இடத்துல இருக்கு அந்த வார்த்தை, ஆளுடையார் காத்தாட்கொண்ட நாயனார். ஸோ இந்த கோயிலுக்குரிய சிவனுக்கு பேர் வந்து ஆளுடையார் காத்தாட்கொண்ட நாயனார், காத்து ஆட்கொண்ட நாயனார் அப்படிங்கிறது இந்த சிவனுக்குரிய பேரு. அதை இந்த விக்ரம சோழனுடைய கல்வெட்டு சொல்லுது. அதற்கு கீழேயே தில்லை 3000 பட்டனை பத்தி குறிப்பிடுது. உடனே அதற்கு கீழேயே நேரா தில்லை 3000 பட்டன் அப்படின்னு ஒரு சைவ பிராமணர், ஒரு சிதம்பரத்தை சேர்ந்த ஒரு சைவ பிராமணரை பத்தி குறிப்பிடுது. ஏதோ சிதைந்து போன கல்வெட்டு, இது உடைஞ்சு போன கல்வெட்டு, முழு செய்தியும் தெரியல நமக்கு. இந்த காரணங்கள்னால இவ்வளவும் இருக்கிறதுனால இது வந்து வைணவ கோயில் அல்ல அப்படிங்கிறது உறுதியாகுது. இது ஒரு சைவ கோயில். அதற்கான வீரகேரள மன்னருடைய கல்வெட்டுகள், கொங்குச்சோழ மன்னருடைய கல்வெட்டுகள் அதை வந்து உறுதிப்படுத்துது. இந்த கல்வெட்டே சொல்லுது, காத்து ஆட்கொண்ட நாயனாருங்கிற அந்த வார்த்தையே அந்த சிவனுக்குரிய சொல்லவே இந்த கல்வெட்டு சொல்லுது. இந்த மாதிரி சைவம் தொடர்பான ஆதிசைவ சக்கரவர்த்திகள், தில்லை 3000 பட்டவர், ஆதிசைவ பிராமணர்கள், அவங்க பூராமே இந்த கல்வெட்டு சொல்றதுனால இது வந்து சிவன் கோயில் தான் அப்படிங்கிறது உறுதியாகுது. சிதைந்து போன கோயிலுடைய தென்மேற்கு மூலையில ஒரு விநாயகர் கோயில் இருக்கிறத பார்க்கிறோம், பிள்ளையார் கோயில். இதை வந்து இங்க இருக்கிற கல்வெட்டு வந்து அறுவரை ஆத்தட்ட பிள்ளையார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது. அது வந்து வீரராஜேந்திர சோழனுடைய கொங்குச்சோழ மன்னர் வீரராஜேந்திர சோழனுடைய 21வது ஆட்சி ஆண்டுல 82வது ஆட்சி நாள்ல அந்த கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கிறதாக அங்க இருக்கு. அந்த கல்வெட்டு தான் இந்த கோயிலை வந்து அறுவரை ஆத்த பிள்ளையார் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த பிள்ளையார் எதற்காக எழுப்பியிருக்காங்கன்னா, வீரராஜேந்திர சோழன் வந்து நல்லா இருக்கணும், நலமா இருக்கணும், அவர் வந்து நல்ல முறையில் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எழுப்பப்பட்ட பிள்ளையார் கோயில் தான் இது. அதை இந்த கல்வெட்டு குறிப்பிடுது. வழக்கமா வைணவ கோயில்களில் வந்து தென்மேற்கு மூலையில விதிகள் படி, ஆகம விதிகள் படி பிள்ளையார் கோயில் எழுத மாட்டாங்க. சிவன் கோயில்ல தான் இந்த மாதிரி தென்மேற்கு மூலையில பிள்ளையார் கோயில் இருக்கும். அதனால இந்த காரணங்கள்னாலையும் இது வந்து வைணவ கோயில் இல்லை, பெருமாள் கோயில் இல்லை, இது வந்து ஒரு சைவ கோயில்ங்கிறது உறுதியாகுது. இப்போ நிறைய காரணங்கள் பார்த்துருக்குது. இப்போ வந்து ஒரு மொத்தமாக சொல்ல போனோம்னா, இது வந்து ஊர் பொதுமக்கள் ஆத்தோர வெங்கட்ராமர் கோயில்னு சொல்றாங்க. இந்திய தொல்லியல் துறையினுடைய எடுத்த கல்வெட்டு படிகளின்படி இது வந்து வெங்கடேச பெருமாள் கோயில் இருக்குது. சிலர் வந்து ராமர் கோயில்னு சொல்றாங்க. அது மாதிரி பெருமாள் தொடர்பான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இருக்கிற கல்வெட்டுகள், வீரகேரளமானுடைய கல்வெட்டுகள், கொங்குச்சோருடைய கல்வெட்டுகள், இந்த விநாயகர் கோயில், இது எல்லாமே தில்லை 3000 பட்டவர் பட்டங்கிற பேரு, ஆதிசைவ சக்கரவர்த்தி, இந்த சிவன் கோயிலுக்குரிய ஆதிசைவ பிராமணர்கள், அவர்கள் கொடை வாங்கின செய்தி, கல்வெட்டு வந்து இறுதியில பன்மாகேஸ்வரர் அக்ஷயம் முடியறது. அது மாதிரி இந்த கோயில்ல ஒரே ஒரு எழுத்து கூட, ஒரே ஒரு கல்வெட்டு கூட வைணவம் தொடர்பான எந்த கல்வெட்டுமே இதுல இல்லை. இந்த காரணங்கள்னால இது வந்து 13வது நூற்றாண்டு வரைக்கும் நமக்கு வந்து கல்வெட்டு கிடைக்குது. இந்த சிவன் கோயிலுக்குரிய கல்வெட்டு கிடைக்குது. அதனால 13 அல்லது 14வது நூற்றாண்டுல, ஏற்கனவே 14வது நூற்றாண்டுல இந்த கோயில் அழிஞ்சு போயிருக்கு, சிதலமடைஞ்சு போயிருக்குன்னு தெரிய வருது. அது மாதிரி சிதலமடைஞ்சு போனதுனால இந்த பகுதியில பின்னாடி வந்த பாளையக்காரர்கள் அவங்க வந்து வைணவ சமயத்தை சேர்ந்தவங்க. அதனால இந்த சிதலமடைந்த சிவன் கோயிலை வைணவ கோயிலா மாத்துறதுக்கான முயற்சிகள் வந்து தொடங்கியிருக்காங்கிறது உள்ளுக்குள் இருக்கிற அந்த ஆஞ்சநேய பெருமாள், வாடியில் மணிகட்டி ஆஞ்சநேய பெருமாள் சிலை மூலமா நமக்கு தெரிய வருது. அது ஏறக்குறைய 17-12ஆம் நூற்றாண்டு சிலை. அது இந்த காரணங்கள் எல்லாமே சேர்த்து இது வந்து நம்ம ஒரு சைவ கோயிலுங்கிறது உறுதியாகுது. அதற்கு வந்து சான்றாக இந்த சிவனுக்குரிய பேரே காத்து ஆட்கொண்ட நாயனார் அப்படின்னு சொல்லி அந்த விக்ரம சோழனுடைய கல்வெட்டுல நம்ம வந்து பார்த்தோம். அதனால இந்த கோயில் இனிமேல் இப்போ புனரமைக்கிறதுக்கான பணி, சீரமைக்கிறதுக்கான பணி தொடங்கப்பட்டு இந்த அப்படியே இடையில நின்று போயிருக்கு. எதிர்காலத்தில் இந்த கோயிலை வந்து சீரமைக்கிற போது ஆகம விதிகளின்படியும், கல்வெட்டு ஆதாரங்களின்படியும், கல்வெட்டு சான்றுகளின்படியும் இந்த கோயிலை சிவன் கோயிலாவே வந்து சீரமைக்கணும், சிவன் கோயிலாவே மறுசீரமைச்சு இதை வந்து பாதுகாக்கணுங்கிறது இந்த ஊர் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது.